யாத்ராகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம் பிற்பகுதி. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் இந்த 2024 ஆண்டின் வாக்குத்தத்தம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த திருச்சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நம்ம எவ்வளவு விசேஷித்தமானவங்க தெரியுமா? கிருபை அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைச்சது. ஆமென். ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை அப்படின்னா எல்லா காரியங்களுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம். அதுதான் கிருபை. இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் பாக்குறோமோ வெரி பிரசியஸ், ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஒரு காரியம் எது அப்படின்னா அதுதான் கிருபை. அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். யாருக்கு? நமக்கு கொடுத்துட்டு சொல்றாரு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். நம்ம நினைச்சுக்க கூடாது நம்ம பேரெல்லாம் ஏசப்பாக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. ஆண்டவருக்கு நம்ம பேர் எல்லார் பேரும் தெரியும். ஆமென். அவர் சொல்றார், நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். அப்ப அவர் உள்ளங்கையிலேயே நம்மள படம் மாதிரி வச்சிருக்கிறாராம். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாக்குறாரு. அப்ப நம்ம பேரு, நம்மள காரியங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். இந்த புதிய ஆண்டு ஒரு சந்தோஷமான ஆண்டு. என்ன தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை இருக்கு. மாத்திரமல்ல, அவர் என்னை அறிந்திருக்கிறார். ஆமென். நம்மள எத்தனை பேருக்கு நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் தெரியும்? தெரியுமா? தெரியாது. அவருக்கு உங்களை தெரியுமா? ஆனா நம்ம அப்பாக்கு உங்களை தெரியும். அல்லேலூயா. உங்க பேரை தெரியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவ பேர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். பிலிப்புவ பேர் சொல்லி அழைக்கிறார். நாத்தான்வேல பேர் சொல்லி அழைக்கிறார். இந்த கால வேளையில நம்மளுடைய பேர் எல்லாருடைய பேரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசே ஆண்டவரோடு போய் பேசுறார். ஆண்டவரோடு பேசி, ஆண்டவரே இவ்வளவு ஜனங்களை எனக்கு கொடுத்துட்டீங்களே, இவ்வளவு ஜனங்களை நான் வனாந்திரத்துல வழி நடத்திட்டு போனுமே, நான் இந்த கார் இருள் இவ்வளவு பயமா இருக்கு. யோசித்து பாருங்க, 6000 வருஷம் முன்னால ஜனங்க எப்படி வந்திருப்பாங்க? இயேசு கிறிஸ்து பிறந்தே 2000 வருஷம் சில்றேன். ஆனா மோசையின் காலம் 6000 வருஷம். அந்த நாட்கள்ல லைட் இருந்திருக்குமா? ஆனா இத்தனை லட்சம் மக்களை வழி நடத்தணும்னா மோசைக்கு எவ்வளவு கரேஜியஸ் வேணும் இல்ல, தைரியம் வேணும் இல்ல. அப்ப ஆண்டவர்கிட்ட போய் மோசை பேசுறார். பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போப்பா, இந்த ஜனங்களை எல்லாம் வழி நடத்திட்டு போ, நான் ஒரு தூதனை அனுப்புறேன், இவங்க எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் அந்த தூதன் வழிகாட்டி அனுப்பிடுவாருன்னும் போது மோசே சொல்றாரு, நீங்க அப்படி சொல்லக்கூடாது ஆண்டவரே, நீங்க வராம நாங்க போக மாட்டோம். அல்லேலூயா. எங்களுக்கு இடமும் தேவையில்லை, எங்களுக்கு தூதர்களும் தேவையில்லை, நீங்க வரணும். அல்லேலூயா. இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அந்த மோசே கேட்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க எங்க கூட வந்தாதான் நாங்க போவோம், எங்களுக்கு தேசம் இல்ல, எங்களுக்கு தூதர்கள் இல்ல, நீங்க வரணும். இன்னைக்கு நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதத்தை கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத பெரிய கிருபை. அல்லேலூயா. நீர் எங்களோட வராவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இறங்கி வந்து சொல்றாரு, மோசே என்னுடைய கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன்பா, நான் உன் கூட வர்றேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தர்றேன். ஆமென். இந்த ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வருவார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் வருவார்? முதல் காரியம், எங்க பார்த்தாலும் பலவிதமான நோய்கள் இருக்குது. அதாவது கொள்ளை நோய்கள் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய கிருபை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 4-5 வசனங்களை நம்ம வாசிப்போம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு என்ன செய்ய போறாராம்? உங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்வார். ஆமென். அப்ப பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்படின்னா இது எந்த ஒரு சூழ்நிலையை காண்பிக்குது அப்படின்னா, ஒரு மருத்துவமனையில போய் இருந்தா எப்படி இருக்கும்? ஆனா ஆண்டவர் உங்களை மருத்துவமனைக்கே போக விடாம உங்க பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உங்களை கிருபையினால இரக்கங்களினால முடிசூட்டுகிறார். அல்லேலூயா.
முடிசூட்டுறார். அடுத்து அவர் சொல்றார், அடுத்து நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. பாத்தீங்களா? ஒரு ஒரு நோய் உள்ள பிள்ளைங்க சாப்பிட முடியாது. சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. சாப்பிட மாட்டாங்க. இப்பெல்லாம் டாக்டர்ஸ் என்ன சொல்வாங்க தெரியுமா? ஒரு பேஷண்ட பார்த்த உடனே நல்லா தூங்குறீங்களான்னு கேட்பாங்க. 2வது கேட்பாங்க, நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா? கேட்பாங்க. சில மக்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு பசியே இல்ல. பசி எடுக்கவே மாட்டேன்னுது. எனக்கு சாப்பிட்ட ஆசையா இருக்கு. ஆனா பசி இல்ல. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா வசனம் சொல்லுது, உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவார். அல்லேலூயா. அப்ப அந்த நன்மையினால் அவர் திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் உனக்கு வாழ வயதை கொடுக்கிறார். அல்லேலூயா. இது என்னன்னா ஒரு விருந்து சாலை அனுபவத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஒரு விருந்து சாலைக்கு போனா எப்படி சாப்பிட்டு வருவோம் இல்லையா? அது போல ஆண்டவர் உங்களுடைய வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். உங்களுக்கு கழுகுக்கு சமானமாய் வாழ வயதை கூட்டி கொடுக்கிறார். ஒரு விசை ஒரு அரசன் இருந்தார். எசேக்கியா என்கிறதான ஒரு அரசர். அவருக்கு ஒரு பயங்கரமான நோய் வந்துருச்சு. அந்த நோய் வரும்போது அந்த நோயிலிருந்து நம்ம மீள மாட்டோம் அப்படின்ற ஒரு காரியம் வந்த உடனே அவர் ரொம்ப பயந்தார். பயந்த உடனே அவர் போய் ஆண்டவர்கிட்ட போய் பேசுறார். பேசி ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது அங்க வாசிக்கிறோம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னை இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? நமக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எப்பயுமே ஒருத்தவங்களை வாழ்த்தும் போது என்ன சொல்லுவாங்க? நீண்ட ஆயுசோட நீங்க வாழுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை எப்படி வாழ்த்துறாரு? இந்த புதிய ஆண்டுல 2024வது ஆண்டுல நீண்ட ஆயுளோட நீங்க வாழும்படி. அவர் எப்படிப்பட்ட தேவன்? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டுல சுகத்தை அவர் கொடுக்கிறார். நீண்ட ஆயுளை அவர் கொடுக்கிறார். நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். அல்லேலூயா. அது எப்படி ஆகும்? சில நேரங்கள்ல நமக்கு பலவீனங்கள் இருக்கும்போது, சுகவீனங்கள் இருக்கும்போது பயப்படக்கூடாது. நீண்ட ஆயுள தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் பரிசுத்த தேவன் எப்படி இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து உயிரோட எழுப்பினாரோ, அதே போல அந்த ஆவியானவர் நமக்குள் வாசமாய் இருந்தால் இந்த சாவுக்கேதுவான சரீரத்தை தேவன் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. வீணா கவலைப்படக்கூடாது. ஆமென். வீணா கவலைப்படக்கூடாது. இந்த 2024வது வருஷத்துல நான் இனிமேல் கவலைப்பட மாட்டேன். ஆமென். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். நமக்கு வாய்க்க பண்ணுவாரா இல்லையா? நமக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பயம் இல்லாம கவலைப்படாம இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு கவலைப்படாம இருக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி செய்வாரு? நீடித்த நாட்கள். கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? கவலையெல்லாம் எங்க வச்சிடணும்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர்கிட்ட வச்சிருங்க. ஆமென். அவர் உங்களுக்கு என்ன கொடுப்பாருன்னா நல்ல ஆயுச கொடுப்பார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோசேக்கு சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசே எத்தனை வயது வரைக்கும் இருந்தார் தெரியுமா? 120 வயது வரைக்கும் இருந்தார். 120 வயது வரை அவர் கண்கள் இருளடையவில்லை.
அவர் பெலன் குன்றவில்லை அப்படின்னு பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, மோசேக்கு 120 வயது வரை அவர் கண் இருளடையவில்லையா, அவர் பெலன் குன்றவில்லை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல உங்களுக்கு நல்ல லாங் லைஃப், நீடிய ஆயுள கொடுக்கிறார். அது மாத்திரமில்ல, நீடிய ஆயுள் கொடுத்துட்டு சுகவீனமா இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? அப்ப சுகத்தை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுல கொடுக்கிறார். அவர் என்ன கொடுக்கிறார் உங்களுக்கு? குட் ஹெல்த். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்படின்னா ஆங்கிலத்துல அவன் சுகமாய் இருப்பான்னா பாதுகாப்பா இருப்பான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க நீதிமான் யாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கும்? சுகம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய காயப்பட்ட தழும்புகளா குணமானீர்கள். அப்ப இந்த புதிய ஆண்டு 2024ல ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார். ஆமென். வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 6வது வசனம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அப்ப கர்த்தருக்கு நம்ம பயப்படும் போது இந்த புதிய வருஷத்துல நம்ம தீமையை விட்டு விலகணும். தீமையை விட்டு விலகினாலே ஆரோக்கியம் வந்துடும். அல்லேலூயா. 24 ஹவர்ஸும் இப்பெல்லாம் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன, குட்டி பசங்க எல்லாம் கூட 5வது படிக்கிறது, 8வது படிக்கிறது, 12வது படிக்கிறது எல்லாம் கூட என்னென்னமோ வேலை செய்யறாங்க இல்ல. கஞ்சா விக்கிறாங்க, அபீன் விக்கிறாங்க. கடந்த நாட்கள்ல கூட நம்ம இதெல்லாம் கேட்க, அந்த மாதிரியான தீமைக்கு போக கூடாது. அதுதான் முக்கியம். அப்ப கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும். புதிய ஆண்டுல பாவம் நமக்கு இல்ல. ஆமென். பழைய ஆண்டோட எல்லாம் போயிருச்சு. இந்த புதிய ஆண்டுல கிருபை வந்துருச்சு. இந்த புதிய ஆண்டுல நமக்கு சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். நம்முடைய பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சு. கர்த்தருக்கு நமக்கு பயப்படுறதுனால நம்ம தீமையை விட்டு விலகுறோம். அதனாலதான் மல்கியால சொல்லப்பட்டிருக்கு 4வது அதிகாரம் 2வது வசனத்துல, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீதிலே நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மீதிலே நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அடுத்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். முதல்ல அவர் நீண்ட ஆயுள தர்றாரு, அப்புறம் நல்ல சுகத்தை கொடுக்கிறாரு. 3வது காரியம் என்னன்னா 30:17ல, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்து என்ன பண்றார்னா உங்கள் காயங்களை ஆற்றுகிறார். ஆமென். சுக வாழ்வு தருகிறார். நம்முடைய காயங்கள், மனதுல இருக்கிற பல காயங்கள் இல்லையா, மனசுல ஏராளமான காயங்கள் இருக்கும். யோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனம் யாராவது வாசிங்க. யோபு 5:18. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. அல்லேலூயா. அப்ப அவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற தேவன், அவருடைய கை நம்மளை ஆற்றுகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் நம்முடைய காயங்களை கட்டுகிறார். உன்னை விசாரிப்பற்ற சீயோன், நீ உங்களுக்கு யாருமே இல்ல, நீங்க தனிமையானவங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி தள்ளி இருந்தாலும் இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் சொல்றார், நான் உன் காயங்களை கட்டி உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. நீங்க வாசிக்கலாம், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களையும் குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்திப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய கரத்துல வேத புஸ்தகம் கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துல நீங்க இந்த புஸ்தகத்தை பார்க்கும்போது
வேத வசனங்கள் எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசி 61வது அதிகாரத்துல சொல்லப்பட்ட இந்த வார்த்தைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 3000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து அவர் படிக்கிறார் இந்த புஸ்தகத்தை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படி அவர் என்னை அனுப்பி இருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை நான் குணமாக்க வேண்டும், சிறைப்பட்டவர்களுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும், குருடருக்கு நான் பார்வை கொடுக்க வேண்டும், நொறுங்குண்டவர்களை நான் விடுதலை ஆக்க வேண்டும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நான் பிரசித்தப்படுத்த வேண்டும், கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று இயேசு வாசித்தார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல அருமையான தேவ பிள்ளைங்களே, உங்களுடைய காயங்களை கட்டும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஆமென். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். நீங்க பாருங்க, ஆண்டவர் மார்க் 5வது அதிகாரம் 23வது வசனத்துல, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். பாத்தீங்களா? ஒரு மக மரண அவஸ்தையில இருக்கா. இயேசுவே நீர் வாரும், நீர் வந்து அவளை தொடுங்க, அவ என் மக பிழைப்பாள். அப்படி சொல்லும் போது ஆண்டவர் போய் அந்த பெண்ணை தொட்டார், சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த பெண் எழுந்து அவள் சாப்பிட்டாள் என்று பார்க்கிறோம். இந்த புதிய ஆண்டுல நீங்க தைரியமா இருங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, ஒண்ணு, உங்களுக்கு லாங் லைஃப் கொடுப்பாரு. 2வது, அவர் உங்களுக்கு நல்ல குட் ஹெல்த்த கொடுப்பார். ஆமென். சுகத்தை கொடுப்பார். இது முதல் காரியம். 2வது காரியம், 2வது கிருபை. முதல் கிருபை பார்த்தோம். இப்ப 2வது கிருபை. 103வது சங்கீதம் 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியில காப்பாற்றுகிறார். 2வது, உங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். யாருக்கு? கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். அல்லேலூயா. அவருடைய கிருபை யார் மேல இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுறவங்க மேல இருக்கு. ஆமென். கர்த்தருக்கு பயந்திருக்கோம்ல. இப்ப கர்த்தரை நம்ம நம்பிதானே இங்க வந்திருக்கோம். கர்த்தரை நம்ம விசுவாசித்து, கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், நான் இந்த முதல் நாள் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அப்படின்னு நம்பிதானே நம்ம வந்திருக்கோம். ஆமென். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு கிருபை இருக்கு. அவர் என்ன பண்றார்? பிள்ளைகளை பாதுகாக்கிறார். யாத்ராகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையை செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. அந்த ராஜா ஒரு கட்டளை போடுறார். ஆம்பளை பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளைய உடனே நீங்க கொன்று நதியில தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த மருத்துவச்சிகள், ஆஸ்பத்திரியில வேலை செய்யறவங்க, ஆம்பளை பிள்ளைய பிறந்த உடனே அதை தூக்கி போடல. அல்லேலூயா. அந்த பிள்ளைகளை அவங்க ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படல, கர்த்தருக்கு பயந்தாங்க. கர்த்தருக்கு அவங்க பயந்ததுனால ஆண்டவர் அவங்களுக்கு என்ன செய்தார்னா, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். நீங்க நீதிமொழிகள் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி அடைக்கலம் கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அவர் என்ன பண்றார்? அவர் வீட்டின் தாழ்பால்களை பலப்படுத்தி அவர்களிடத்தில் இருக்கிற அவர்கள் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாரு கிருபை பெற்றவங்க? கர்த்தருக்கு பயப்படுவாங்க. ஆமென். ஆமென். வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 37:25. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அப்ப வசனம் சொல்லுது, நான் இளைஞனா இருந்தார். ஒரு மனுஷன் தாவீது இளைஞனா இருந்தார், முதிர்ந்த வயதா ஆகிட்டார். ஆனாலும் நீதிமான்கள் கைவிடப்பட்டதையும் அவங்க பிள்ளைங்க, நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு கைவிடப்பட்டதையும் நான் பார்க்கல. அல்லேலூயா. நம்ம சுவிசேஷத்துக்காக, நம்ம சுவிசேஷம் மகிமைப்பட நம்ம காரணமானா
நம்மளுடைய சந்ததியை தேவன் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இந்த தாவீது கர்த்தருக்காக பல காரியங்களை செய்தவர். ஆகவேதான் அவர் இந்த வசனத்தை எழுதுறார். இவர் சொல்றார், பிள்ளைகளுடைய பிள்ளைகளே அவர் பாதுகாப்பார். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னு. இப்ப மோசே கிளம்பி வராரு. பல லட்சம் மக்களோட அவர் வர்றார். அப்படி வனாந்தரத்துல வரும்போது இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, உடனே கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆசைப்பட்டவன ஒவ்வொருத்தரும் முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் மேல கோபப்படுறாங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட போய் மோசே கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீங்க வாசிக்கலாம். என்னாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11, 15. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை பெற்றவன் இப்ப சொல்றான், எனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னு சொன்னா இந்த உபத்திரவத்தை எல்லாம் நான் பார்க்காதபடிக்கு என்னை கொன்று போடுங்க. நான் இத்தனை லட்சம் மக்களை நான் வழி நடத்திட்டு வரேன். இவங்களுக்கு எல்லாம் நான் இப்ப சாப்பாடு கொடுக்கணும், கறி சாப்பாடு கொடுக்கணும். இவங்களை எல்லாம் நான் பெத்தேனா? ஏன் ஆண்டவரே என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ என்னுடைய மகத்துவத்தை பாப்பப்பா. அத்தனை பேரும் நல்லா சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. அவ்வளவு பேரும் நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா அவங்க ஆசீர்வாதமா சாப்பிடுவாங்கன்னு சொல்லும் போது, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, உன்ன மாதிரி அங்க இருக்கிற ஒரு 70 பேரை கொண்டாந்து நிப்பாட்டு. ஆமென். உன்னுடைய அபிஷேகத்தை பெற்ற மாதிரி ஒரு 70 பேர் கொண்டாந்து வை. அந்த 70 பேர் மேல என்னுடைய ஆவியை நான் வைப்பேன். நான் வச்ச பிறகு உனக்கு அதிசயங்களை காணப்படும். என்ன பண்ணாரு? ஒரு கீழ்காற்றை அனுப்பினார். காடைகள் அப்படியே குவியல் 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 குவியலா விழுந்துச்சு. ஜனங்க நல்லா சாப்பிட்டாங்க. 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 20 நாள் அல்ல, அவர்கள் ஒரு மாசம் முழுவதும் சாப்பிடுற அளவுக்கு அவங்க திகட்டி போற அளவுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னா ஆகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, இளைஞனா இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனாயும் ஆனேன். ஆனாலும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறத நான் பார்க்கல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் தேவன் உங்களை போஷிப்பார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஒரு abundance blessing. இது 2வது காரியம். 3வது காரியம், எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் 3வது நமக்கு என்ன தர்றாரு? முதலாவது அவர் கொடுக்கிறது லாங் லைஃப், குட் ஹெல்த், நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் தர்றார். 2வது அவர் என்ன கொடுக்கிறார்னா, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் போஷிக்கிறார், அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. அந்த போஷிக்கிறார் அப்படின்னும் போது அதுல எல்லாமே வந்துடும். உங்க பிள்ளைகளுடைய தேவைகள், உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள், உங்க பிள்ளைகளுக்குரிய ஞானம், உங்க பிள்ளைகளுக்குரிய தேவைகள் எல்லாம் அதுல சந்திக்கப்படும். ஆமென். நம்ம நிறைய கிளாசிஃபைட் பண்ணி பார்த்தா நேரம் பத்தாது. ஆகவே சுருக்கமாக இன்னைக்கு நான் அதை சொல்லுறேன். 3வது காரியம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறது சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவன். அல்லேலூயா. சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். வாசிப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. அப்ப கிருபையினாலதான் நம்ம இங்க உள்ள வந்திருக்கோம். அல்லேலூயா. கிருபை இல்லைன்னு சொன்னா நம்மளால வர முடியாது. எனக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா விசுவாசத்துக்கு அடிப்படை என்ன தெரியுமா? கிருபை. இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க கிருபைனா என்ன அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க. நீங்க யாராவது நீங்களா இங்க வந்தீங்களா? நீங்களா வந்தீங்களா? இல்ல இல்லையா? ஆனா ஆண்டவர் தானே உங்களை அழைச்சு வந்தார். நீங்க எப்ப வந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கு முன்னால வந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னால வந்திருந்தாலும் சரி, ஏதோ வர்றேன்னு சொல்லி வந்துட்டீங்களா? இல்ல. ஆண்டவருடைய தயவு, அந்த இரக்கம் நம்ம மேல இருந்தனால இந்த ஆண்டவரை நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் நம்மள கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதுதான் கிருபை. கிருபை அதுதான் நீங்க விசேஷித்தமானவங்க, அதுதான் நீங்க விலையேற பெற்றவங்க, அதுதான் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அதுதான் நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவர் அது எப்படி சாத்தியமாயிடுச்சு? இது எப்படி நடந்துச்சு? ஒரு காலத்துல
அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஆமென் தானே? ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? ஒருத்தரை போய் அடினா நம்ம என்ன பண்ணிடுவோம்? அடிப்போமா? கொலையே பண்ணிட்டு வந்துருவோம். மோசேலாம் கொலை செய்தவர். மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறைந்திருக்கிறேன். அல்லேலூயா. மோசேயே யாரு? கொலை செய்தவர் தான். நம்மளும் யாரு? அக்கிரமத்துல இருந்தவங்க தான். ஆனா ஆண்டவர் அவருடைய மரணத்தினாலே நம்மை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அதனாலதான் தாவீது சொல்றார். தாவீது பாவ அறிக்கை சொல்லும் போது சொல்றார் 51வது சங்கீதத்துல, இதோ என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தார். ஆமென். பாவத்தின் பிள்ளைங்க பாவத்துல கர்ப்பந்தரித்தார். ரோமர்ல வாசிக்கிறோம் 4வது அதிகாரம் 7வது வசனம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வசனம் வாசிப்போம். பாவத்தை கர்த்தர் எண்ணாதிரு எவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ பாக்கியவான் என்று அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். தாவீது சொல்லி இருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப ரோமர் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாக்கியவான்கள். அப்ப நீங்களும் நானும் பாக்கியவான்கள், நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்மளுடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? இந்த புதிய ஆண்டுல ஒரு புது உற்சாகத்தோட சொல்லணும், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம் இப்படி சொல்லுது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப எதனால நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சது? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் தான் நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த புதிய ஆண்டுல நம்ம வரும்போது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறார், ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார், ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவ வாழ்க்கையை தருகிறார், எவர்லாஸ்டிங் லைஃப் தர்றார். ஆமென். எப்ப தர்றாரு? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இந்த புதிய ஆண்டுல நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். என் பாவங்கள், என் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, என் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது, நான் மீட்பு பெற்று இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு சான்றை வாசித்து நாம் இன்றைக்கு நிறைவு செய்வோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல், லூக்கா 7வது அதிகாரம் 39ல இருந்து 50வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு வீட்டுல கூப்பிட்டிருக்காங்க. ஒரு பரிசேயன் இயேசுவை கூப்பிட்டார். எங்க வீட்டுக்கு வாங்க, லஞ்சுக்கு வாங்க, சாப்பிட வாங்கன்னு சொல்லி இயேசுவை கூப்பிட்டாங்க. அப்ப இயேசு அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி போகும்போது அந்த வீட்டுல இயேசு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு ஒரு அம்மா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த அம்மாவை பத்தி இங்க சொல்லும் போது, அந்த அம்மாவை பாவியாகிய ஒரு ஸ்திரீ, 37வது வசனத்துல பாக்குறோம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அப்ப ஏசாமி ஒரு வீட்டுல இருக்கும்போது இந்த பெண் எப்படியோ கேள்விப்பட்டாங்க. கேள்விப்பட்டு அவங்க ஏசாமி முன்னால போக கூட பயம், பின்னாலேயே போய் நின்னு ஆண்டவருக்கு அந்த பரிமள தைலத்தை ஊத்தி கால்களை கூந்தலால தொடச்சு அவங்க முத்தம் செய்து அவங்க ஓயாம அத முத்தம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. இத பாக்குறான் அந்த பரிசேயன். பார்த்த உடனே இவனுக்கு ஒரு நினைப்பு வருது, இவ மோசமான ஆளாச்சே, இவ பட்டு பயங்கரமானவளாச்சே, இவ இவர் காலை தொடுறாளே, இவர் காலை கழுவுறாளே, இவருக்கு இவ யாருன்னு தெரிஞ்சிருந்தா அனுமதிச்சிருக்கவே மாட்டார் அப்படின்னு இந்த பரிசேயன் தன் உள்ளத்துல நினைக்கிறான். அப்படிதான் சொல்லியிருக்கு பாருங்க. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும்
இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். இவன் நினைக்கிறது, உள்ளத்துல நினைக்கிறதெல்லாம் இப்ப இயேசு தெரிஞ்சு போச்சு. இப்ப தெரியுதா, நம்ம என்ன நினைச்சாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். உங்க பேர் தெரியும், உங்க ஊர் தெரியும், நீங்க எங்க இருக்கிறீங்க தெரியும், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால இந்த புதிய ஆண்டுல நீங்க தைரியமா இருக்கலாம். என் சூழ்நிலையை தேவன் அறிவார், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த பாவியான ஸ்திரியை குறிச்சு இங்க பார்க்கும்போது அந்த பரிசேயன் நினைக்கிறான், யாருன்னு இந்த அம்மா தெரிஞ்சிருந்தா இவர் தம்மை தொட விட்டுருப்பாரான போது, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு கேட்கிறார். என்னன்னு போது, ஒரு மனுஷன்ட்ட 2 பேர் கடன் படுறாங்க. ஒரு மனுஷன்ட்ட 2 பேர் கடன் படுறாங்க. ஒருத்தன் 500 தாலந்து வாங்குறான். 500 தாலந்து ஒருத்தன் வாங்குறான், இன்னொருத்தன் 50 தாலந்து வாங்குறான். 2 பேரும் கடன் வாங்கினவங்களுக்கு திரும்ப செலுத்த நிர்வாகம் இல்ல, காசு இல்ல. 2 பேருக்குமே கடன் கொடுக்க முடியல. இப்ப அந்த வாங்கின அந்த ஆளு, கொடுத்த ஆளு, கடன் கொடுத்த ஆளு 2 பேருமே காசு வேண்டான்னு சொல்லிட்டார். 2 பேர்ட்டுமே நீங்க காசு எனக்கு கொடுக்க வேண்டாம் தள்ளுபடி பண்ணிட்டார். இப்ப ஆண்டவர் கேக்குறாரு, இந்த 2 பேர்ல யாரு அந்த எஜமானனா அதிகமா நேசிப்பா, யாருக்கு அதிகமா தள்ளுபடி பண்ணினது அப்படின்னு கேட்கும்போது, அந்த பரிசேயன் சொல்றான், 500 ரூபாய் வாங்கினான்ல அவனைதான் அதிகமா அவர் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ என் காலை கழுவல. நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு தண்ணி கொடுக்கல. நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எனக்கு எண்ணெய் கொடுக்கல. ஆனா இந்த பெண் உன் வீட்டுல இருக்கிறேன், அவ தன்னுடைய பரிமள தைலத்தை உடைத்து அவ என்னுடைய கால்கள்ல ஊற்றி அதை தன்னுடைய கூந்தலால தொடச்சி அவ ஓயாமல் அவள் முத்தம் செய்யறான். ஆனா உன் வீட்டுக்கு நான் வந்தேன், நீ எனக்கு முத்தம் செய்யல. அப்ப அவ என்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் அவளுடைய பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவரிடத்துல வரும்போது நாமளும் ஒரு நாள் எப்படி வந்தோம்னா, இந்த பாவியாகிய ஸ்திரியை போலதான் வந்தோம். ஆமென். நம்ம உடைக்கப்பட்டோம். அல்லேலூயா. நம்மளுடைய உள்ளங்கள் உடைக்கப்பட்டது. அந்த புனிதரை பார்க்கும்போது, அந்த பரிசுத்தரை பார்க்கும்போது, அந்த நல்ல உள்ளத்தை பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. ஆமென். அப்ப அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது. ஆமென். அப்ப அங்க வாசிக்கிறோம் 47வது வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப யாருக்கு சமாதானத்தை கொடுப்பார்? யாருடைய பாவங்களை, யாருடைய அக்கிரமங்களை தேவன் எண்ணாது இருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிறார், அவர்களுக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிறார். இந்த புதிய வருஷத்துல உங்களுடைய சந்தோஷம் இயேசு கிட்ட இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுடைய சமாதானம் இயேசு கிட்ட இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்? நம்முடைய சந்தோஷம், நம்மளுடைய சமாதானம் வெறும் ஒரு டிவி பெட்டியிலயோ அல்லது ஒரு டைம் பாசிங்லயோ அல்லது நம்ம நண்பர்கள்ட்டயோ இல்ல, அல்லது நம்ம காண்கின்ற ஒரு பொருள்ல இல்ல. ஆனா நம்மளுடைய சந்தோஷமும் நம்முடைய சமாதானமும் யாருகிட்ட இருக்குன்னா தேவன்கிட்ட. தேவன் என்னை ரட்சித்தார், தேவன் என்னை கழுவினார், தேவன் என்னை மீட்டெடுத்தார். அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுல ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தெரியுமா? நான் கலங்க மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நமக்கு கலக்கம் வருதுன்னா ஒரே ஒரு காரியத்துக்கு தான் கலக்கம் வரணும். என்ன தெரியுமா? புறஜாதி மக்களை பார்க்கும்போது, பாவத்துல இருக்கிற மக்களை பார்க்கும்போது, ஐயோ இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அறியாமல் இருக்கிறாங்களே. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை இவங்க
அறியாததுனால என் கண்களில் நீர்த்தாரைகள் ஓடுகிறது. அவர் சொல்றார், நம்ம கண்ணுல கண்ணீர் வருதுன்னு சொன்னா அறியாத மக்கள், கிறிஸ்துவ அறியாத மக்கள், பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற மக்களுக்காக கண்ணீர் விட்டு நாம் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய கஷ்டத்தை நினைச்சோ நம்முடைய பாடுகளை நினைச்சோ நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம வேதனைப்பட வேணாம். ஏன்னா உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமா. அதனால இந்த புதிய ஆண்டுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய ஈவு. அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, நான் எல்லாவற்றிலையும் தேவன் உங்களை விடுதலையாக்கி விட்டார். பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, வியாதியில இருந்து, கண்ணீர்ல இருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து எல்லாத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார். அவர் ரட்சித்து இருக்கிறார். ஆமே. நான் திரும்ப சொல்லுவேன், 3 சத்துரு தான் இந்த உலகத்துல இருக்கு. 1 வியாதி, 2வது பஞ்சம், 3வது பட்டயம். இது 3 தான் சத்துரு. 1 வியாதி, கொள்ளை நோயை கொண்டு வரும். 2வது பஞ்சத்தை கொண்டு வரும். 3வது பட்டயம், சண்டைகள், இது வரும். அடுத்த 3 எதிரி, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ஐயும் நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா சமாதானம் உங்களுக்கு. அல்லேலூயா. இத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் இந்த புதிய ஆண்டுல. ஆமென். ஏன்னா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். இது கர்த்தருடைய ஈவு. அந்த ஈவ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு யாருடைய ஆண்டு? யாருடைய ஆண்டு இந்த புதிய ஆண்டு? என்னுடைய ஆண்டு. ஆமென். கோல்டன் இயர். இது நமக்குரிய ஆண்டு. உலகமே கீழே விழுந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூச்சக்கரத்துல வர்ற சோதனைக்கு நான் உன்னை தப்பிக்கொள்ளும்படி காப்பேன். தேவன் நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.